குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போல்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 7, 2025 ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 2026 நடக்க உள்ள டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாமுக்கான அப்டேட் வந்து நம்ம குரூப்பில் கொடுத்துருவோம். ஓகேங்களா, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்படியே டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயிற்சி மையம் சார்பில் டிஎன்யூஎஸ்ஆர்பி 2025 எஸ்ஐக்காக சைக்காலஜி மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். 2020 அப்படின்ற டெஸ்ட் பேட்ச். இந்த டெஸ்ட் பேட்சில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்டண சலுகை 30% வந்து பார்த்தீங்கன்னா கட்டண சலுகை வழங்குறாங்க. ஓகேங்களா, விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. 45 டாப்பிக்கை கவர் பண்ணி 14 தேர்வுகள் 1000 வினாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல், கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 40% வந்து பார்த்தீங்கன்னா கட்டண சலுகை பெற முடியும். சரிங்களா, விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஷெடியூல் வேணும் அப்படின்னா மார்க் பண்ணிருக்க அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, ஷெடியூல் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு விருப்பம் இருந்துச்சுன்னா இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். டிட்வா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பில் 950 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புகிறாங்க. சரிங்களா, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அது மட்டும் தான் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நடைபெற்ற 2025 ஆண்டுக்கான துறை வாரியான சிறந்த பங்களிப்புக்கான விருது வழங்கும் விழாவில் தலைமைத்துவ அர்ப்பணிப்புக்காக பிஸ்னஸ் லீடர் ஆஃப் தி இயர் அப்படின்ற விருதை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் வங்கியினுடைய நிர்வாக இயக்குனரும் செயல் அதிகாரியுமான வினோத்குமார் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறார். ஓகேங்களா, அடுத்தது மதுரை மேலமடை சந்திப்பில் ரூபாய் 150 கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலத்துக்கு வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெயர் சூட்டியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து அம்பேத்கருடைய நினைவு தினம். சட்ட மேதை அப்படின்னு சொல்லக்கூடிய PR அம்பேத்கர் அவருடைய 69வது நினைவு தினத்தை விட்டு வந்து நாடாளுமன்ற வளாகத்தில் அவருடைய சிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து தலைவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை செலுத்தியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தலைமை சிற்பி அப்படின்னு போற்றப்படுறாரு. BR அம்பேத்கர் அவர்கள் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கிறாரு. 1956 டிசம்பர் 9ஆம் தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மறைஞ்சிருக்கிறார். ஓகேங்களா, இவருக்கு 1990 வந்து பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா கொடுத்துருக்காங்க. அம்பேத்கருடைய நினைவு தினம் வந்து பார்த்தீங்கன்னா மகா பரிநிர்வான் திவாஸ் அப்படின்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அழைக்கப்படுது. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. இந்த 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 கரண்ட் அஃபேர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவாக வேணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அதில் டெய்லியும் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்டம் 2024 வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றிருக்கு. இதில் என்னென்ன பெனிஃபிட்னு வந்து பார்த்தீங்கன்னா அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான சட்டப்பூர்வமான உறுதி வந்து பார்த்தீங்கன்னா அளிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வளர்ச்சி திட்டங்களுக்கு விகிதாச்சாரப்படி நிதி கட்டாயம் ஒதுக்கீடப்பட்டு சரியாக பயன்படுத்துவது வந்து பார்த்தீங்கன்னா உறுதி செய்யறதுக்காக இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றப்பட்டுச்சு. ஓகேங்களா, அடுத்தது இந்த ஆதி திராவிட பழங்குடியினருக்காக என்னென்ன திட்டங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உரிமை தொகை திட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கான உதவித்தொகை திட்டம். ஓகேங்களா, நாட்டிலேயே முதல் முறையாக உருவாக்கப்பட்ட தொல்குடி புத்தாய்வு திட்டத்தின் கீழ் பழங்குடியினர் தொடர்பான பாடங்களில் ஆராய்ச்சி மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவித்தொகை வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கான திறன் பயிற்சி வகுப்புகளை உறுதி செய்ய வந்து பார்த்தீங்கன்னா தொல்குடி தொடுவானம் திட்டம் அப்படின்ற திட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினருக்கான திட்டங்கள். இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா, அடுத்து மேற்கு வங்க மாநிலம் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் பலத்த பாதுகாப்பு மத்தியில் பாபர் மசூதி வடிவில் கட்டப்பட உள்ள மசூதியினுடைய அடிக்கல் நாட்டு விழா வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தொடங்கியிருக்காங்க. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏ ஹுமாயூன் கபீர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசூதிக்கான கட்டுமான பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வச்சிருக்காரு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் பாபர் மசூதி இடிப்பு சம்பவத்தின் 33ஆம் ஆண்டு தினத்தை விட்டு உத்தரப்பிரதேசத்தில் பலத்த பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அயோத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 1992 டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி எடுக்கப்பட்டுச்சு. இந்த தினத்தை வந்து பார்த்தீங்கன்னா சௌரிய திவாஸ் வீரதீர தினம் அப்படின்னு இந்துக்கள் கொண்டாடினாங்க. இது வந்து முஸ்லீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு தினம் அப்படின்னு கொண்டாடினாங்க. ஓகேங்களா, இப்போ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இது கட்டியிருக்காங்க ராமர் கோயில். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, நம்ம அதுக்குள்ளே போக தேவையில்ல, சும்மா இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, எதை பேஸ் பண்ணி எதை கட்டுறாங்கன்னா இன்டர்வியூ பேனல் கொஸ்டின்ஸ்லாம் இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது அண்மையில் சரக்கு மற்றும் சேவை வரி GST விகிதங்கள் குறைக்கப்பட்ட நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக மிகப்பெரிய சீர்திருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சுங்க வரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தம் மேற்கொள்ள இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது கர்நாடகாவில் குளிர்கால கூட்டத்தொடர் வந்து பார்த்தீங்கன்னா பெலகாவியில் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குது. ஓகேங்களா, கர்நாடகாவோட தலைநகர் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் தான். பெங்களூர்லேயும் ஒரு சட்டப்பேரவை இருக்குது, ஆனால் பெலகாவிலையும் ஒன்று கட்டியிருக்கிறாங்க. ஓகேங்களா, கர்நாடக சட்டப்பேரவையின் குளிர்கால கூட்டத்தொடர் ஆண்டுதோறும் பெலகாவில் தான் நடைபெறுது. பெங்களூர் தவிர பெலகாவிலும் சட்டப்பேரவை கூட்டத்திட்டம் வழக்குவது வந்து 2007 வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக வச்சிருக்காங்க. ஓகேங்களா, கல்வி, வேலைவாய்ப்பு, உட்கட்டமைப்பு, தொழில்நுட்பம் போன்றவற்றின் மிகவும் பின்தங்கியுள்ள வட கர்நாடக மாவட்டத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது
நேற்று நம்ம வந்து குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தோம். உலகக்கோப்பை கேரமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சாம்பியன் பட்டம் இருக்குது. உலகக்கோப்பை கேரம் போட்டியில் இந்திய சாம்பியன் பட்டம். மாலத்தீவு நகர் மாலேயில் 7வது உலகக்கோப்பை கேரம் போட்டி நடைபெற்றன. இதில் இந்திய ஆடவர் மகளிர் இரு அணிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் பட்டம் இருக்காங்க. மகளிர் அணி பிரிவில் தமிழக வீராங்கனையான கீர்த்தனா, மித்ரா ஹாசிமா மற்றும் மராட்டி வீராங்கனை கஜால் குமாரி ஆகியோர் அடங்கிய சாம்பியன் பட்டம் இருக்காங்க. ஒற்றையர் பிரிவில் கீர்த்தனா வந்து பார்த்தீங்கன்னா உலக சாம்பியன் பட்டம் இருக்காங்க. ஓகேங்களா. இரட்டையர் பிரிவில் கீர்த்தனாவும் கஜால் குமாரியும் பட்டம் இருக்காங்க. ஆடவரில் சுவிஸ் லீக் பிரிவில் தமிழக வீரரான அப்துல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் ஆசிப் வந்து பார்த்தீங்கன்னா பட்டம் வென்றிருக்காரு. ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவுடைய கே சீனிவாஸ் அபிஜித் வந்து பார்த்தீங்கன்னா தங்கமும், பிரசாத் சந்தீப்பினை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியும் வென்றிருக்காங்க. ஓகேங்களா. பதக்கத்தை வந்து குவிச்சிருக்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன் தான். அடுத்ததாக சர்வதேச கிரிக்கெட்டில் 20,000 ரன்களை எட்டிய 4வது இந்திய வீரர் அப்படின்ற சாதனை வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா படிச்சிருக்காரு. ரோஹித் சர்மா ஆடிய அந்த லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்சில் வந்து 27 ரன்கள் அவர் அடிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரன்களை வந்து பார்த்தீங்கன்னா கடந்திருப்பார். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய 4வது வீரர், சர்வதேச அளவில் 14 வீரர். ஓகேங்களா. இந்தியாவில் இதுக்கு முன்னாடி வந்து சச்சின் டெண்டுல்கர் 34,357 ரன்கள் அடிச்சிருப்பார். விராட் கோலி 27,910, ராகுல் டிராவிட் வந்து பார்த்தீங்கன்னா 24,064, ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 20,000 ரன்கள் வராரு. ஓகேங்களா. 4வது வீரர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டப்ஸ் அவ்வளோ எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டப்ஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி பண்ணி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா. அடுத்ததாக நம்ம பயிற்சி மீன் சாலை தொடங்கப்பில் இந்த டெஸ்ட் பயிற்சி இணையன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து 5 மினிட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30% வந்து பார்த்தீங்கன்னா கட்டண சலுகையும், டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40% வந்து பார்த்தீங்கன்னா கட்டண சலுகையும் வழங்குறாங்க. விருப்பம் உள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.